ඔබතුමා යටතේ තියෙන ආයතන තුනට මොකද වෙන්නේ? உங்கள் அமைச்சின் கீழ் வரும் 3 நிறுவனங்களுக்கு என்ன நடக்கும்? ITN, தேசிய தொலைக்காட்சி ஆகியவற்றை ஒன்றிணைப்பீர்களா? ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை புறம்பாக விற்பனை செய்வீர்களா? இதில் சில முரண்பாடுகள் உள்ளன. මේ ආයතන තුන ඒකාබද්ධ කිරීම සඳහා எவ்விதத்திலும் பயப்பட தேவையில்லை. இந்த 3 நிறுவனங்களையும் ஒன்றிணைக்க அரசாங்கம் எவ்வித தீர்மானங்களையும் எடுக்கவில்லை. இந்த 3 நிறுவனங்களையும் தனித்தனியாக அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தலையீடு செய்துள்ளது. இங்கே உள்ளது இந்த நிறுவனங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைகளே ஆகும். இதில் உள்ள எந்த யோசனையாக இருந்தாலும் அதில் உள்ள அடிப்படைகளை வைத்து ஆராய முடியும். தற்போது இந்த 3 நிறுவனங்களினது நிர்வாகத்தினருடன் நாம் செயல்பட்டு வருகின்றோம். அவற்றை நவீனமயப்படுத்தி லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றவும் அதனை மக்கள் சேவைக்குரிய நிறுவனங்களாக மாற்றவும் நாம் தலையீடு செய்து வருகின்றோம். இதில் யாரும் குழம்ப வேண்டியதில்லை. கடந்த ரணில் விக்ரமசிங்க காலப்பகுதியிலேயே பல்வேறு யோசனைகளை கொண்டு வந்து இந்த நிறுவனங்களில் அடுத்த கட்ட அபிவிருத்திக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சில அமைச்சரவை முடிவுகளின்படி இந்த நிறுவனங்களுக்கு ஆட்சேபை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு யோசனைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இது வெறும் யோசனை மாத்திரமே. யாரும் குழப்பமடைய தேவையில்லை. මේක යෝජනාවක් පමණයි. මම යලිත් කියන්නේ ඒ ගැන කලබල වෙන්න ඕනේ කවුරුවත්.